வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆனியன் சமோசாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ 300 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வெறும் மைதாவிலையும் பண்ணலாம், இது வந்து கோதுமையிலையும் பண்ணலாம். ரெண்டும் கலந்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதனால் 2 மாவையும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் வந்து நல்லா நீட்டு வாக்கில், இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இந்த மைதா வந்து 1 ஸ்பூன் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சமோசா ஒட்டுறதுக்காக இதில் தனியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சமோசாவுக்கு வந்து மாவு பிணைஞ்சிடலாம். இதில் மைதா இருக்குது, இது நம்ம கொஞ்சம் வந்து இதில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம திரட்டணும், அதனால் உருட்டுறதுக்காக எடுத்து வச்சிடலாம். இந்த கோதுமை மாவையும் இதில் போட்டுடுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு இப்படி நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சூடு எண்ணெய் எடுத்து இந்த மாவில் ஊற்றிடலாம். இப்படி ஊற்றி நீங்கள் பொறுமையாக இப்படி கலரிக்கங்க. கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் வந்து காய்ச்சி இதில் ஊற்றிக்கங்க. பாருங்க, நான் இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடாதீங்க, இப்படி கொஞ்சமாக இப்படி ஊற்றி தொளிச்சு பிணைஞ்சிக்கங்க. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா இப்போது பிணைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு இது மேலே வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு வெங்காயம் ரெடி. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாவுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா அதை நம்ம பேஸ்ட்டு மாதிரி ஆக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு அதை ஊற்றி பேஸ்ட் ஆகிக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து இதில் நம்ம போட்டு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சோம்பு போட்டுடலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த மஞ்சத்தூள், இந்த வெறும் மிளகாத்தூள் இதையும் போட்டுருவோம். உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா நம்ம இதை வந்து உள்ளே வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ இதை இறக்கி இந்த அடுப்பில் வச்சுருவோம். இந்த கல் வந்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ மாவு இதில் போட்டுட்டு நம்ம சின்னதாக இவ்வளோ இந்த அளவு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க.
நல்லா வந்து இதை மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நமக்கு எண்ணெயில் போட்டோன்னே சூப்பராக பொரியும். ரொம்ப வேக விடக்கூடாது. இப்போ இது அவ்வளோதான், இது வெந்தது போதும். இதை சிம்மில் வச்சிடலாம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இதில் நம்ம இப்படி ஓரமாக வெங்காயம் வச்சிடலாம். மடிக்கும் போது இப்படி கையில் எடுத்துருங்க. கொஞ்சம் வெளியே வரும், அதை நல்லா உள்ளே தள்ளி இப்படி உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறமா மடிங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் இப்படி இருக்கும். அது மேலே நல்லா இந்த பேஸ்ட்டு இப்படி நல்லா தடவிட்டு இப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா கடைசியில் நம்ம எடுத்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் முதல்ல மடிக்கும் போது கொஞ்சம் வராது, இப்படி உள்ளே கொடுத்துட்டு உடனே மடிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் அழுத்தி மடிச்சிங்கன்னா சமோசா வந்து நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்கள், இதை ஒட்டும் போது நீங்கள் நல்லா ஒட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போட்டோடனே பிச்சுக்கிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அந்த சைடை கொஞ்சம் வெட்டி எடுத்துருங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வரும். பாருங்கள், நம்ம இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 கிலோ மாவு நீங்கள் பண்ணிங்கனாக்கா இப்போ நமக்கு வந்து 30லேருந்து 35 சமோசா வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ஏதாவது உங்கள் வீட்டில் குழந்தைங்க பர்த்டே அந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷங்களுக்கு இதை வந்து நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் பொரித்து சூடாக பொரித்து கொடுக்கலாம். இது 2-3 நாளைக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டு போகாது. இந்த மாவை ரெடி பண்ணி இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா. எண்ணெய் காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டு ஒட்டும் போது கொஞ்சம் நல்லா ஒட்டணும். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க. நீங்கள் இதை இப்படி எடுத்து வச்சுருங்க. ரெண்டாவது வாட்டி நம்ம போடும்போது அந்த அழகான செவுக்கிற கலர் வரும். இப்படி போட்டு போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இதை மொத்தமாக போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம இதை வந்து போடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் மறுபடியும் நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா அந்த கலர் வந்து சூப்பராக வரும். ரெண்டாவது சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எண்ணெய் வந்து மாவில் சூடு பண்ணி ஊற்றினோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக, ஒரு மாதிரி ஜவ் மாதிரி இல்லாமல் நல்லா கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மாவில் எண்ணெய் காய்ச்சி ஊற்றினேன். ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நீங்கள் காய்ச்சி ஊற்றிக்கங்க. இல்லை நெய் காய்ச்சி ஊற்றுறதுன்னா ஊற்றலாம்.
நம்ம வந்து அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஒட்டலை அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் அந்த பேஸ்ட்டு ஒட்டும் போது நல்லா கொஞ்சம் அழுத்தி ஒட்டி அமுக்கி கொஞ்சம் நேரம் இந்த சமோசா செஞ்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். பாருங்கள் எடுத்து இப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கலர் வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டோம். இந்த கருவேப்பிலையை நம்ம சும்மா மேலே அப்படி பொரித்து அது மேலே போட்டோம்னா பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை இது மேலே போட்டு விட்டுடலாம். சூப்பரான ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.